Very good morning students. Vidya Bharati Metric Higher Secondary School, Elachipalayam. In 12th standard, ecosystem topic, ecosystem services. In previous video, we have seen the different kind of the ecosystem, pond ecosystem, and then the layer of the pond ecosystem, the component of the pond ecosystem are biotic and then abiotic, and then different kind of the chemical composition in the environmental cycle, biogeochemical cycle. Now we are going to that ecosystem service and then benefits. Ecosystem service means there are benefit the people derive from the nature. மக்கள் இயற்கை கிட்டேருந்து என்னென்ன நன்மைகள் அடைகிறாங்களோ அதுதான் இந்த சூழ்நிலை நமக்கு செய்யக்கூடிய சேவைகள் அப்படின்னு ராபர்ட் கான்ஸ்டன்ஸ் 1927 இந்த வேர்டை ட்ரைவ் பண்ணார். ecosystem service or the benefit provide to the human throughout the land, water and then many more gases and then temperatures, then all kind of the benefit activities will provide the ecosystem for the peoples. This is a main role of all kind of ecosystem. It is the one of the human people's benefits. The study of ecosystem service acts as a tool for gaining knowledge on ecosystem benefit and then sustainable uses. So without knowledge of the ecosystem, the fact of any ecosystem will be stake and benefit they provide as future will be bleak. அதாவது கண்டிப்பாக ஒரு இந்த என்வாமெண்ட், இந்த பூமி, இந்த சூழ்நிலை மண்டலத்தோட சேவைகள் அப்படின்றது நம்மளோட பேசிக் ஒரு நாலேஜாக இருக்கணும், ஒரு சிறந்த அறிவாக இருக்கணும் இதை பயன்படுத்துகிற. சப்போஸ் அந்த மாதிரி சூழ்நிலை மண்டலத்தை பற்றின ஒரு நாலேஜ் நமக்கு இல்லை, அந்த கெயின் பண்ண முடியல அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இந்த சூழ்நிலை மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அவங்க சந்திப்பாங்க. தென் அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பில் அவங்களோட லைஃபே ஃபாலோ ஆகிற அளவுக்கு ஈகோசிஸ்டம் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நிறைய டைம் நமக்கு பாருங்கள் ஏரேசன்ஸ் நிறைய வருது, மண் அரிமானம், மண் சரின்னு சொல்லுவாங்க, சாயில் ஏரேசன் சொல்லுவாங்க. தென் வால்கனைசிங்ஸ் எராப்ஷன் நிறைய கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ரீசண்டாக நிறைய க்ளோன் ஃபார்ம் ஆகிறது. இப்போ காஜா புயலால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸு, நிறைய பேர்த்துக்கு லைஃபே இல்லாத மாதிரி அவங்க வீடு எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த எக்கோசிஸ்டத்தை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாதனால தான், தேவையானப்போ நீர்நிலைகளை நம்ம சேமித்து வைக்காதனால தான் வறண்ட பூமியாக போய் அங்கங்கே வெடிப்புகள்லாம் ஏற்படுது. இது நமக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் கடல் பொங்குறது, அதுக்கப்புறம் அங்கங்கே வெள்ள வெடிப்புகள் வர்றது, நிலம் வெடிப்புகள் வர்றது, நில அதிர்வு. ஸோ இது எல்லாமே இந்த பேசிக் நாலேஜ் நமக்கு ஈகோசிஸ்டத்தை பற்றி இல்லாதனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் வருது. என்னென்ன மாதிரி ஈகோசிஸ்டோட பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நமக்கு ராபர்ட் கான்ஸ்டன்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு அவங்களோட கொலீக்ஸ், அவங்களோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே இதை நமக்கு ஒரு எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஸ்டிமேஷனில் முன்னாடி இருந்த என்வாமெண்ட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரீசனபிள் என்வாமெண்டல் சுச்சுவேஷனுக்கும் வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1997 த ஆவரேஜ் ஆஃப் குளோபல் வேல்யூ ஆஃப் ecosystem சர்வீஸ் எஸ்டிமேட் இந்த அமெரிக்கன் டாலரில் யூஎஸில் அதோட ட்ரில்லியன் ஆக்ட் பிரகாரம் 33 ட்ரில்லியன் அளவுக்கு மக்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருந்திருக்கு இந்த ecosystem. So there are benefit of the ecosystem in the year 1997 in American dollar 33 trillion, and 2011 the role of the environmental ecosystem, the total global ecosystem service as 125, 33 125 இருக்கு. The same 1997 to 2011 to increase the fold increase the ecosystem service, அதை விட 4 மடங்கு அதிகமான எக்கோசிஸ்டம் சர்வீஸ் இருக்குது அப்படின்றது அவங்க அமெரிக்காவோட சர்வேல நமக்கு பெனிஃபிட்டாக யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராபர்ட் கான்ஸ்டன்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்.
ஸோ இந்த மாதிரி குளோபலில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான இக்கோசிஸ்டம் இருக்குது, அது நமக்கு என்னென்ன ஹெல்ப்ஃபுல், என்னென்ன சேவைகள் செய்யுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ரொவிஷனிங் சர்வீசஸ், அதாவது என்னென்ன வழங்குது, சேவைகள் என்னென்ன கொடுக்குறாங்க. ஃபுட்டு, ஃபைபர் அண்ட் தென் ஃபியூவல், எரிபொருள், உணவு, நார்பொருட்கள், இதெல்லாம் நார் நிறைந்த சத்து பொருட்கள், உணவு வழங்குறாங்க, எரிபொருட்கள் வழங்குறாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை மண்டலம் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்னு சொல்லுவோம். தென் ஜெனட்டிக்கல் ரிசர்வ்ஸ், மரபணு வளங்கள். என்னென்ன ஜெனட்டிக்கல் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு சீட் இருக்கும், அதுவே சீட் பேங்க்கே ஒரு ஜெனட்டிக்கல் ரிசர்வ்ஸ் தான். நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, தென் ஹில்ஸ் ஏரியா இருக்குது, தென் வாட்டர் சர்வீசஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே நம்மளோட ஜெனட்டிக்கல் ரிசர்வ்ஸ் தான். தென் பயோகெமிக்கல்ஸ், உயிர் வேதி பொருட்கள், என்வாமெண்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனண்ட். அண்ட் தென் ஃப்ரெஷ் வாட்டர், தூய்மையான குடிநீர். அண்ட் தென் மெடிசன், மருந்து பொருட்கள். இது எல்லாமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரால், பிளான்ட்டாலேயோ அல்லது அனிமலாலேயோ ஹியூமனுக்கு மெயின் சர்வீஸ் பண்ணக்கூடிய இக்கோசிஸ்டம் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கல்ச்சரல் சர்வீசஸ், கலாச்சாரம்னு சொல்லுவோம். இப்போ ஆன்மீகத்தை கலாச்சாரம்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட மதங்களை பின்பற்றுவாங்க. நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய இந்த மாதிரி சுற்றுச்சூழலில் டூர்லாம் அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கல்ச்சரல் சேவைகள் என்னென்ன வழங்குது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அண்ட் தென் ரிலீஜியஸ் வேல்யூ, ஆன்மீகம் மற்றும் மத மதிப்பீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் நாலேஜ் சிஸ்டம், அறிவு நமக்கு கொடுக்கக்கூடியது. பேசிக் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தர் கூட பழகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தென் எஜுகேஷன் அண்ட் தென் இன்ஸ்பிரேஷன், கல்வி, அதுக்கு ஊக்கமும் அளிக்கிறாங்க. தென் ரெகுலேஷன் அண்ட் தென் ஆஸ்தட்டிக் வேல்யூ, ரெகுலேஷன் அப்படின்றதும் ஆஸ்தட்டிக் வேல்யூ அப்படின்னா அழகுசார் மதிப்பீட்டு பொருட்கள். தென் எக்கோ டூரிசம், அதெல்லாம் சுற்றுச்சூழல் டூர் சொல்லுவோம்ல, இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்காக பண்ணது எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. தென் என்னென்ன உதவிகள் மாதிரி செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ப்ராடக்ட், ஏதாவது ஒரு பிளான்ட் மெட்டீரியல்ஸோ, பருத்தியோ போடுறாங்க, சோளம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க, அவங்களோட உற்பத்தி திறனை பில்டப் பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. தென் த ப்ரொவிஷன் ஆஃப் ஹேபிடேட், அதாவது புதுசாக ஹேபிடேட் அப்படின்னா வாழிடம், ப்ரொவேஸ்னா அழித்தல். வாழிடம் நமக்கு நிறைய கொடுக்கறதுக்கான இயற்கை வளங்கள், நிறைய செடி கொடிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வனம் மாதிரி அமையும். ஸோ அது வாழிடத்தை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நியூட்ரிஷன் சைக்கிள், ஊட்டச்சத்து, அதாவது பயோட்டிக் காம்பனண்ட் அண்ட் தென் ஏபயோட்டிக் காம்பனண்ட். ரீசைக்ளிங் ஈவெண்ட் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ரீசைக்ளிங் ஈவெண்ட்டை நியூட்ரிஷன் சைக்கிள்னு சொல்லுவோம். சாயில் ஃபார்மேஷன் அண்ட் தென் ரிடென்ஷன், அதாவது பாதுகாப்பு மற்றும் மண் உருவாதல். அதாவது நிறைய பிளான்ட் இருக்கனால சாயில் எரேசன் அவாய்ட் பண்ணிவிட்டு சாயில் ஃபார்மேஷன் நடக்கலாம். பிகாஸ் த என்வாமெண்டல் சேஞ்சஸால் ராக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே செடிமெண்ட் ஆகி சாயிலாக கீழே விழுது. அதுதான் நம்ம மண் உருவாக்கம்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன், ஆக்சிஜனை நிறைய அட்மாஸ்பியருக்கு கொடுக்குது. அதனால் கார்பன் டை ஆக்சைடோட அளவு குறைஞ்சு ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கிறதுக்கு இந்த மரங்கள்லாம் காரணமாக இருக்கும். வாட்டர் சைக்கிளிங், நீர் சுழற்சி, நீர் நம்ம பயன்படுத்திக்கிறோம், மறுபடியும் அதே நிலத்தடிக்கு கொண்டு போய் வரும். ஸோ அந்த மாதிரி ரோலிங் சைக்கிள்ஸை நமக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த என்வாமெண்டல் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன் ரெகுலேட்டிங் சர்வீசஸ், ரெகுலேட்டிங் சர்வீசஸ். அதாவது ரெகுலேட்டிங்னா என்ன, ஒழுங்குபடுத்தி, முறைப்படுத்தி, சீர்படுத்தி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாசிவ் ரெசிஸ்டன்ட், வேறு ஒரு கண்ட்ரியிலேருந்து வர இப்போ பிளான்ட்ஸ் எல்லாமே அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது நமக்கு பெனிஃபிட்டாக இல்லைன்னா, இப்போ நமக்கு இந்த முள்ளு பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது என்ன கருவேல மரம்னு சொல்லுவாங்க. அந்த கருவேல மரம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அது வந்துருச்சு அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு மாடை கட்டி இருந்தால் கூட அதோட ஜெர்மினேஷன் பவர் குறைஞ்சிருமா. அதுக்கிட்ட வரக்கூடிய பறவைகள் இருந்தாலும் அவங்களோட ஜெர்மினேஷன் குறைஞ்சிருமா. அது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் அப்சர்வ்ஸ்னால் மற்ற பிளான்ட்டுக்கு விடாமல் இதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்குமா. ஸோ இந்த பிளான்ட்டால் ரொம்ப என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ இன்வாசிவ் ரெசிஸ்டன்ட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஈகோசிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது. தென் ஹெர்பியோரி பாலினேஷன், ஹெர்பியோரி அப்படின்னா ஹெர்பியோர்னா யாரை சாப்பிட்றாங்க அப்படின்னா ப்ரொடியூசரை சாப்பிட்றீங்க ஹெர்பியோரஸ், அதாவது தாவர உண்ணிகள்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பாலினேசர் ஏஜென்ட்டு, சீட் டிஸ்பசல், விதைகள் பரவி மறுபடியும் அடுத்த ஜென்ரேஷனை உருவாகிறதுக்கு பயன்படும். தென் கிளைமேட் ரெகுலேஷன், காலநிலை, கிளைமேட்டிக்னா இப்போ அதிகமாக பனியாக இருக்குது, அப்புறம் புயல், இந்த மாதிரி. அப்போ ஒவ்வொரு டைம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ காலநிலையில் மாறுபாடு. தென் பெஸ்ட் ரெகுலேஷன்,
பூச்சி புழுக்கள்லாம் நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறனால கண்ட்ரோல் ஆஃப் த இன்செக்ட் அண்ட் தென் பெஸ்ட் கண்ட்ரோல், தென் டிசீஸ் ரெகுலேஷன் நோய் கட்டுப்பாடை முறைப்படுத்தி வைக்கிறோம். எரோசின் ரெகுலேஷன் மண்ணரிப்பு தடுத்தல், வாட்டர் பியூரிஃபிகேஷன் நீரை சுத்திகரித்து வெளியிடுறது, தென் நேச்சுரல் ஹசார்டஸ் ப்ரொடக்ஷன் இயற்கையே தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம் பாதுகாக்கிறோம். ஸோ இதெல்லாம் இக்கோசிஸ்டத்தில் நமக்கு நடைபெறக்கூடிய சேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒவ்வொரு டாப்பிக்காக இண்டிவிஜுவலாக நமக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இக்கோசிஸ்டம் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. எங்கே அப்படின்னா இப்போ நமக்கு மேங்க்ரோவ் இக்கோசிஸ்டம் சர்வீஸை பார்க்குறோம். மேங்க்ரோவ் இக்கோசிஸ்டம் அண்ட் தென் சர்வீஸ். இப்போ அடையார் பார்க்கில் பார்த்துருப்போம், சென்னையில் அடையார் பூங்கா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேயும் அப்படி தான், அது அந்த சேரும் சகதியுமாக இருந்த இடத்துல ஒரு பெரிய வனமே உருவாக்கிட்டு அதை வந்து இப்போ பார்க்காக மாற்றிருக்காங்க. அதை நம்ம அடையார் பார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனாக ஒரு வனங்களை உருவாக்குறது, நம்மளே ஒரு செடி நிறைய நட்டு அது பெரிய ஒரு வனமாக மாற்றி கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பெனிஃபிட் அடையுது அப்படின்னு சொல்லி சதுப்பு நில மண்டலத்தோட சேவைகள்னு பார்க்குறோம். மேங்க்ரோவ் இக்கோசிஸ்டம் சர்வீஸ் ஹேவஸ் ஹேபிடேட் ஆக்ட் ஆஸ் எ நர்சரி ஃபார் அக்வாட்டிக் பிளான்ட் அண்ட் தென் அனிமல்ஸ். அதாவது அக்வாட்டிக் பிளான்ட்னா என்ன, தண்ணியில் வாழக்கூடிய பிளான்ட்டு, அப்புறம் விலங்கு, இவங்களுக்கு ஒரு வாழிடமாக தரக்கூடியது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வனங்களில் வந்து சதுப்பு நில வனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தேர் ஆர் அன்சேச்சுரேட்டட் ஏரியா. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அன்சேச்சுரேட் ஏரியாவாக இருக்கனால இதோட ரூட் வந்து ஃபுல்லாக என்ட்ரி ஆகாது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா சாயில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால த ரூட் ஆர் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிஸ், ஆல் ரூட் ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்ஸ் தான். ஆனால் மேங்க்ரோவ் பிளான்ட் ஒன்னே பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃப்ஸ் மேலே நோக்கி வளரும். அது அட்மாஸ்பியர்லேருந்து தான் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடைபெறும். ஏன் அப்படின்னா சால்ட்டு கண்டென்ட் உப்பு நிறைந்த இடங்களில் இருக்கனால அந்த பிளான்ட்டை நம்ம மேங்க்ரோவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான வாழிடங்கள் தரது, பல பறவைகள் விலங்குகள் அதை பாதுகாப்பில் இந்த இக்கோசிஸ்டம், இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த சமநிலைப்பாடு, அதாவது நிறைய பிளான்ட்டெல்லாம் நட்டு வச்சு வனமாக மாற்றி அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறதுல. நெக்ஸ்ட் ஒன் டு ப்ரொவைட் த மெடிசன் அண்ட் தென் ஃபியூல் வுட்டு ஸ்மால் பீசஸ் அண்ட் தென் டிம்பர் யீல்டிங். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்லாம் வனங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கும். தென் இட் ஆக்ட் அட் ஏ பிரிட்ஜ் பிட்வீன் ஏ சீ அண்ட் ரிவர். இது கடலுக்கும் ப்ளஸ் வந்து நதிகளுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து மண் அரிமானத்தை, இப்போ கடலில் போய் எல்லாமே சேருது, இங்கே ஆற்றுல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வச்சுட்டு போய் அங்கே போய் கொட்டிடுது. அப்போ இந்த மாதிரி நிறைய வனங்கள் இருந்துச்சு அப்படின்னா சாயில் எரைஸ்னை அவாய்ட் பண்ணிடலாம். ஹெல்ப் டு ரெடியூஸ் வாட்டர் ஃபோர்ஸ் டியூரிங் சைக்ளோன்ஸ். அதாவது சூறாவளி, இந்த பேரலைகள் இதெல்லாம் வரும்போது விவசாயத்தை வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதிகமான தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி வனங்கள் அங்கங்கே நம்ம வைக்கிறனால மண்ணரிமானம் ஏற்படாது. அதிகமான இந்த சைக்ளோன்ஸு, இந்த மாதிரி ஹைடைடு பீரியடு இருக்கிற, அப்புறம் நிறையா நமக்கு குளோனிங் ஃபார்ம் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லாத எளிமையாக சிம்பிளாக நமக்கு வந்து என்வாமெண்டல் கண்டிஷன் தெளிவாக இருக்கும். அதனால் டு க்ரோ இன் ஏ மெனி இயர்ஸ் இன் ஆல் பிளான்ஸ். ஹெல்ப் இன் விண்ட் பிரேக், அதாவது காற்று தடுப்புன்னு சொல்லுவோம். O2 ப்ரொடக்ஷன், ஆக்சிஜன் வெளியீடு, கார்பன் செக்ரேஷன் அண்ட் தென் ப்ரிவென்ட் அண்ட் சால்ட் ஸ்ப்ரே ஃப்ரம் த வேவ்ஸ். அதாவது அலைகள், கடல் அலைகள்லாம் கிடக்கல, உப்பு திரைப்பெல்லாம் நம்ம இருக்கும். இப்போ காற்று வந்து தடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய காற்று அடிக்கும் போது சாயில் எரேஷன் ஏற்படும். ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் நமக்கு பெனிஃபிட் தான். கார்பன் வந்து நம்ம செக்யூர் பண்ணி வச்சுருக்கணும். தென் அலைகள்லாம் அடிச்சுட்டு வரும்போது உப்பு அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அன்சேச்சுரேட் ஏரியாவாக மாறும். அப்போ அந்த பிளான்ட் வைக்கும்போது அந்த உப்போட அளவுலாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த லேண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் கல்டிவேட்டபிள் சாயிலாக நம்ம மாற்றுறதுக்கு இந்த இக்கோசிஸ்டம் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஹவு டு ஆந்த்ரோபோனிக் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் இக்கோசிஸ்டம் சர்வீசஸ். அதாவது மனிதனோட செயல்பாடு வந்து எவ்வாறு இந்த என்வாமெண்ட்டை கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணுது. நிறைய பேர் பாருங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜென்ரலாக படிச்சுக்கிறது தான். புக்கில் சும்மா ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக நம்ம எழுதலாம். ஹவு டு ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் எக்கோசிஸ்டம் சர்வீஸ் அப்படின்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா ஒரு மனிதனோட செயல்பாடை எப்படி இந்த பூமியை பாதிக்கும். த இக்கோசிஸ்டம் மோர் தேன் த ஆர் நீட். நமக்கு கண்டிப்பாக
தேவைக்கு அதிகமாக மக்கள் வந்து இந்த என்வாமெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டே வரோம். நிறைய பொல்யூஷன் ரிலீஸ் பண்ணுறோம். அது சாலிட் ஃபார்மில் இருக்குது, லிக்விட் ஃபார்மில் இருக்குது, கேஸஸ் ஃபார்மில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்லியன் எக்கோசிஸ்டம் அசஸ்மெண்ட் இன் 2005 2005 மில்லியன் சூழல் மண்டலமாக 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்தாலும் இப்போ ஃபாஸ்ட் 15 இயர்ஸ்க்குள்ள ஹியூமனோட சேஞ்சஸ் ஆக்டிவிட்டீஸால் இக்கோசிஸ்டம் வந்து ரேப்பிட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தென் எக்ஸ்டென்ஷனும் ஆகிருக்கு. அதாவது அதிகளவு வேகமாக வளர்ந்து வருது, நல்லா விரிவுபடுத்தியும் மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ்லி டு மீட் ரேப்பிட்லி டிமாண்ட் ஃபார் எ ஃபுட்டு. இப்போ வந்து வேகமாக உணவு பிரச்சனை அதிகமாக இருக்குது. தென் தூய நீர் கிடைக்கிறது, மரக்கட்டை கிடைக்கிறது, நார்லாம் நமக்கு கிடைக்கும், பயறு நார்னு சொல்லுவோம், எரிபொருட்கள் பயன்படுத்துகிறோம். இவங்க எல்லாமே நம்ம என்வாமெண்ட்டுக்கிட்ட இருந்து தான் நம்ம ஆஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இப்போ ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸில் சில நன்மைகளும் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன மாதிரி ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளோட என்வாமெண்ட்டை எஃபெக்ட் பண்ணுது. ஃபார் இன் எவரி டே த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வில் எஃபெக்ட் த எக்கோசிஸ்டம் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஹேபிடேட் டெஸ்ட்ரக்ஷன். அதாவது ஹேபிடேட் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இடங்கள், வாழிடத்தையே நம்ம அழிக்கிறோன்னா காடுகள் மரங்களெல்லாம் அழிக்கிறோம், மரங்களை வெட்டுறோம், ஸோ காடுகள் அழிக்கிறோம். வெப்பம் அதிகமாகுது, அந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணதுக்கு பிளான்ட் இல்லை. ஸோ இந்த ஃபுல்லாக என்வாமெண்ட் ஃபுல்லாக ஹீட் ஆகுது. ஹீட் ஆகுதுனால நமக்கு நிறைய நோய், ஸ்கின் டிசீஸு இந்த மாதிரி அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ ஹேபிடேட் வில் பி அ டெஸ்ட்ரக்ஷன். டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஓவர் கிரேசிங், அதாவது வன அழிப்பு. அண்ட் தென் அதிகமாக மேய்ச்சல் நிலங்கள், செடி குறைவாக இருக்கும் ஆனால் மேய்ச்சல் நிலங்களோட உயிரினங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா பிளான்ட்டும் எஃபெக்ட் ஆகும். எரோஷன் ஆஃப் த சாயில், மண் அரிமானம் அதிக அளவு ஏற்படும். ஏன் மண் அரிமானம் ஏற்படுது? அதாவது பிளான்ட் இருந்தால் தான் வேர் மூலமாக சாயில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் வந்து பிளான்ட் இல்லாதனால மண் அரிமானம் ஏற்படுது. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நான் நேட்டிவ் ஸ்பீசஸ், அதாவது வேறு அயல்நாட்டு தாவரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல், தேவைக்கு அதிகமாக பிளான்ட் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாசில் ஃபியூல் உருவாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மில்லியன் அண்ட் 20 மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆனால் தான் வேர்ல்டு பிளான்ட் மெட்டீரியல்ஸ் அந்த அனிமல்ஸு நமக்கு வந்து டெபாசிட் ஆகி நமக்கு வந்து ஃபியூலாக கிடைக்குது. ஸோ அப்போ அதிகமான பிளான்ட் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிட்டா நமக்கு எரிபொருளோட அளவும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ இருக்கக்கூடிய அளவை விட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அதுக்கு பேர் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? திரும்ப பெற முடியாத வளங்கள். இப்போ வந்து வாட்டர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, ஏர் இருக்குது, தென் லைட் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே ரெனியூவபிள் ரிசோர்ஸ். அதாவது தேவை நிறைய கிடைக்கும், கொஞ்சமாக பயன்படுத்துவோம். ஆனால் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னால் கொஞ்சமாக கிடைக்கும், நம்ம நிறையா பயன்படுத்துகிறோம். ஸோ அது வந்து ஒரு எக்கனாமிக்கல் லெவலில் இன்பேலன்ஸ்டு செட்டப்பாக இருக்கும். ஸோ ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் பொல்யூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் அண்ட் தென் ஏர். கெமிக்கல் காம்பவுண்ட் நிறைய யூஸ் பண்ணுறதுனால, பிளாஸ்டிக் ஐட்டம் யூஸ் பண்ணுறதுனால லேண்ட், வாட்டர், ஏர் எல்லாமே பொல்யூட் ஆகுது. ரன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் தென் அனிமல் வேஸ்ட்டு, பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறது, உரங்கள் பயன்படுத்துறது, விலங்குகள் கழிவுகள் இதெல்லாம் வழிந்தோடி மண்ணில் அப்படியே டெபாசிட் ஆகிறதுனால எல்லாமே பாய்சனஸாக மாறிடுது. சாயில் பாய்சனாக இருக்கும்போது சாயிலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டமும் பாய்சனாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இக்கோசிஸ்டம் ரெசிலியன்சியஸ், அதாவது மீள்திறன். எப்படி நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், அதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம். இக்கோசிஸ்டம் இஸ் ஏ டேமேஜ்டு பை டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் த ஃபயர், ஃப்ளோட், ஃப்ரிடாசன், இன்ஃபெக்ஷன் அண்ட் தென் ட்ரஸ்ட் கண்டிஷன். இதுக்கு பக்தரை நோட் பண்ணி எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபயர்னா தீ ஏற்படுது, நோய் தொற்று ஏற்படுது, வெள்ளம் ஏற்படுது. அதுக்கப்புறம் நிறைய கொன்று உண்ணிகள் இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஃப்ரிடாசிஸ், கொன்று உண்ணிகள் அப்படின்னா உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்னு படிச்சிங்கன்னா T1, T2, T3 அந்த மாதிரி கொன்று உண்ணிகள் அதிகரிக்கும். அப்புறம் வறட்சி நிறைய ஏற்படும். ஸோ இதனால் உயிர்த்திறன் அதிகமாக இழக்க ஆரம்பிப்பாங்க. டு ரிமூவிங் ஏ கிரேட் அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ். Then however the ecosystem is endowed with the ability to resist damage and recover quickly. ஆனால் கண்டிப்பாக நம்ம நினச்சோம்னா சீக்கிரத்தில் ஒரு குயிக்காக இந்த என்வாமெண்ட்டை நம்ம நல்லா சேவ் பண்ணி வைக்க முடியும். அதோட சர்வீஸு பெனிஃபிட்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நல்லா அனுபவிக்க முடியும். திஸ் எபிலிட்டி ஆஃப் ecosystem is called ecosystem resilience or ecosystem robustance, அதாவது அதோட மீள்திறன் அல்லது வீரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பயோமாஸ் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம லாஸ் பண்ணுறதுனால
நம்ம இக்கோசிஸ்டத்தை வந்து நமக்கு லாஸ் ஆகும் நமக்கு நிறையா. ஆனால் இதை நம்ம கண்டிப்பாக நம்மளோட சீக்கிரத்தில் அதை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஹவு டு ப்ரொடெக்ட் த இக்கோசிஸ்டம். இப்போ எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். ஹவு டு ப்ரொடெக்ட் த இக்கோசிஸ்டம். இக்கோசிஸ்டத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். சூழ்நிலை மண்டலத்தை நீ எவ்வாறு பாதுகாப்பாய். இது ஓனாக கொஷின் நம்ம எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் இக்கோசிஸ்டம் ஆஸ் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன். ஒரு தனி மனிதனோ ஒரு நிறுவனமோ யாரோ ஒரு கம்பெனியோ இவங்க எல்லாமே அண்ட் கவர்மெண்டல் லெவல் பெனிஃபிட் போத் நேச்சுரல் அண்ட் தென் ஹியூமன்ஸ். இவங்க யாராக இருந்தாலுமே தீங்கு விளைவிக்கக்கூடாது எந்த ஒரு இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரஸ்ட் ஆஃப் த இக்கோசிஸ்டம் மெயின்லி அட்வர்ஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். மனிதனோட செயல்பாடு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. குளோபல் வார்மிங், புவி வெப்பமடையக்கூடாது. புவி வெப்பமடையத்துக்கு காரணமே CO2 வந்து அதிகமாக இங்கே டெபாசிட் ஆகிறதான். CO2 குறைக்கிறதுக்கு ஒன்லி ஒன் யூசஸ் பிளான் ப்ரொடக்ஷன், மோர் பிளான்ட் ப்ரொடக்ஷன், பிளானட் ப்ரொடக்ஷனை அதிகமாக இருக்கணும். தென் பொல்யூஷன் இருக்கக்கூடாது, மாசுபாடு, தீங்கு விளைவிக்காத பொருட்கள் இது எல்லாமே நம்ம அதிகமாக அவாய்ட் பண்ணிடணும். ஹேன்ஸ் இட் இஸ் சேஞ்ச் ஓவர் எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். அதனால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் இடத்துலேருந்து மாறி நம்ம நான் பொல்யூட்டட் ஏரியா, ஹசார்டஸ் நான் ஹசார்டஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு அந்த பாயிண்ட்லாம் இங்கே கொண்டு வந்து நம்ம எழுதலாம். அப்போ ஹசார்டஸ் அண்ட் தென் நான் ஹசார்டஸ், மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண எடுத்துக்கிட்டோமா அப்படின்னா பிளாஸ்டிக் ஐட்டம் அப்படிங்கிறது மக்காத குப்பை. ஸோ அதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. வி கேன் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் த பிளானட், இட் இஸ் அன் இக்கோசிஸ்டம். ஆனால் புவியை பாதுகாப்புறதுனால இந்த இக்கோசிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து இந்த என்வாமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லை, அப்போ பின்னாடி என்ன ஆகும்? இஃப் வி ஃபெயில் டு ப்ரொடெக்ட் என்வாமெண்ட் வி வில் ஃபெயில் டு சேவ் போஸ்டீரியாரிட்டி. இப்போ நீ சுற்றுச்சூழலை பாதுகாத்துல நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்னா பின்னாடி உன்னோட சந்ததிகளை பாதுகாக்கலையும் அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு போயிடும். இந்த பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபாலோ இன் எவ்ரிடே லைஃப். ஸோ இந்த கொடுத்துருக்கூடிய பாயிண்ட்டை டெய்லி நம்ம என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், பை அண்ட் யூஸ் ஒன்லி இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அண்ட் ரீசைக்கிள். அதாவது இக்கோ ஃப்ரெண்ட்லினா சீக்கிரம் மக்கும் பொருட்களை பயன்படுத்தலாம். grow more trees, அதிகமான மரங்களை நடணும். then choose a sustainable farm for product, vegetable, fruit, green, நிறைய பண்ணை பொருட்களை தேர்ந்தெடுத்து காய்கறி, பழம், கீரை இவங்க எல்லாமே நம்ம growth பண்ணணும். reduce the uses of natural resources, இயற்கை வளங்கள் பயன்படுத்துறதை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கணும். அதிகமாக பொல்யூஷனையும் அதிகமாக. இப்போ ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைக் இருக்கும், ஓகேவா? வீட்டில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வண்டி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பொல்யூஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பொதுவான இடங்கள் ஒருத்தர் மட்டும் போகிறோம் அப்படின்னா இப்போ பெரிய பெரிய வாகனங்களாக நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்போ நம்ம பஸ்ஸில் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட தேவைகளை கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். ரீசைக்கிள் த வேஸ்ட் அண்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யுவர் ப்ரொடியூஸ். அதாவது நம்ம ரீசைக்கிள் ப்ராசஸ்ன்னு பண்ணுவோம், வாட்டர்லாம் ரீசைக்கிள் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மறுசுழற்சி செய்கிறோம். காகிதம், குப்பை, கழிவுகள்லாம் ரீசைக்கிள் பண்ணி தான் மறுபடியும் என்வாமெண்ட்டுக்கு உரங்களாக பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசைக்கிள் ப்ராசஸை நம்ம பண்ணிக்கணும். வாட்டர் ரெடியூஸ் த கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது மின்பொருட்களை பயன்படுத்துவதும் வாட்டர் பயன்படுத்துவதும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ரெடியூஸ் த எலிமினேட் யூசஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு கெமிக்கல் அண்ட் தென் பெஸ்டிசைடு. வீட்டில் பயன்படுத்துகிறாங்களே கெமிக்கல் காம்பவுண்டு, அதுவும் பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக நம்ம பயன்படுத்த வைக்கணும். இயற்கை உரங்களை யூஸ் பண்ணிக்கணும். to use as the biopesticides, bioinsecticides. maintain your car and vehicles are properly. அதாவது நம்மளோட வண்டிகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரியாக பராமரிச்சுக்கணும். சும்மா அந்த ஆயிலெலாம் கரெக்டாக விட்டு செக் பண்ணால் நமக்கு வந்து பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கிரேட் அவேர்னஸ் அண்ட் எடுகேட் வித் எக்கோசிஸ்டம் ப்ரொடக்ஷன் அமாங் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம வீட்டுக்கும் இந்த எக்கோசிஸ்டத்தோட ப்ரொடக்ஷனை பற்றி நம்ம அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we will go to the go green, பசுமையான இடத்துக்கு நம்ம செய்யலாம். it refers to as changing one lifestyle for the safety and benefit of ecosystem. அதில் ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் தென் ரீசைக்கிள், குறைத்தல், மறுபயன்பாடு அண்ட் தென் மறுசுழற்சி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியலை இந்த ஸ்லோகனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஈஸ் இக்கோசிஸ்டம் ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் தென் ரீசைக்கிள். வே கோ டு க்ரீன் அண்ட் சேவ் க்ரீன்ஸ். பசுமையான ஒரு இடத்துக்கு நம்ம செல்லணும் அப்படின்னா இந்த 3 மெத்தடை ஃபாலோ பண்ணணும். தேவைக்கு இல்லாத மெட்டீரியல்ஸை நம்ம குறைச்சிக்கணும். அதான் ரெடியூஸ், ரீயூஸ், மறுபடியும் மறுசுழற்சி பயன்பாடு இருக்கணும். அதை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கணும். க்ளோஸ் த டேப் வென் நாட் இன் யூஸ். நீ பயன்படுத்தாத போது உன்னோட தண்ணீர் குழாயை
அடைக்கணும். அப்புறம் ஃபேன் வந்து நீ வெளியில் வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். சுவிட்ச் ஆஃப் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட் வென் நாட் இன் யூசஸ். எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தாத போது அதை அணைத்து வைக்கணும். ஸோ தேவையில்லாதப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி அதிகமாகும் போது ஹீட் எனர்ஜி அதிகமாகும். நெவர் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் ரீப்ளேஸ் தம் வித் பயோடிகிரபிள் ப்ராடக்ட். நெகிழி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக்கோட பேர் நெகிழி. நெகிழி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஒருபோதும் எப்பயுமே பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக பயோடிகிரபிள் பயோடிகிரபிள் நான் பயோடிகிரபிள் சொல்லுவாங்க. சுழற்சி பொருட்கள் அல்லது சிதைவடையும் பொருட்கள் பயோடிகிரபிள். நான் பயோடிகிரபிள்னா சிதைவடையா பொருட்கள். ஆல்வேஸ் யூஸ் இக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி அண்ட் தென் ப்ராடக்ட். நம்ம புக்கில் ஒவ்வொருத்தரையும் உங்களோட நீங்கள் நோட் வச்சுருப்பீங்க பதிலாக அட்ரீஸ் இக்கோ ஃப்ரெண்ட்லின்னு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேப்பரும் மரக்கூழ்கள்லேருந்து தயாரித்தது. ஸோ திஸ் இஸ் ஏ இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி உன்னோட நோட்டில் கொடுத்துருப்பான் பார்த்துக்கோ. அப்போ யூஸ் இக்கோ சிஸ்டம் பட் டூ நாட் லாஸ் இக்கோசிஸ்டம். சூழல் மண்டலத்தை பயன்படுத்து, ஆனால் ஒருபோதும் அதை இழக்காதே. மேக் இட்டு சஸ்டெயினபிள். அதை நீடித்து மற்றும் நிலையானதாக நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? நீ மாற்றணும் கண்டிப்பாக. சஸ்டெயினபிள் அப்படின்னா தொடர்ந்து பயன் தரக்கூடியதாக நீ மாற்றணும் அப்படின்னு இக்கோசிஸ்டத்தை ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட்.